வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் மிக விசேடமான நிகழ்ச்சி ஒன்றில் உங்களை சந்திப்பதைட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க்கையில் உச்சத்தை தொட வேண்டும் என்பது பலருடைய கனவு. அந்த உச்சம் என்ன என்பது பலருக்கு பலவிதமான உச்சங்களாக இருக்கலாம். கல்வியில் உச்சம் தொட வேண்டும், தொழில் முனைவில் உச்சம் தொட வேண்டும், பணம் சம்பாதிப்பதில் உச்சம் தொட வேண்டும், அரசியலில் உச்சம் தொட வேண்டும் என்று பல உச்சங்களை தொடுகின்ற வாழ்வு பயணங்கள் ஓட்டத்தில் தான் எங்களுடைய மனிதர்களுடைய வேகம் வாழ்வு இருக்கின்றது. இன்று மிகவும் முக்கியமாக அதிசயமாக ஈழத்து தமிழர் என்ற வகையில் தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்தி கொண்டவர் மிக முக்கியமான ஒருவர் லண்டனில் இருக்கின்றார். அவர் சிறு வயதில் புலம்பெயர்ந்து தன்னை வளர்த்து கொண்டு தன்னை உருவாக்கி கொண்டு இன்று ஒரு பெரும் சாதனை செய்திருக்கின்றார். எல்லோரும் நாங்கள் இலங்கையில் இருக்கும்போது சீகிரியாவை ஏற முயற்சித்திருப்போம், பீதிர்தாலகால மலையை ஏற முயற்சித்திருப்போம். இன்னும் பல புலமைந்த தேசங்களில் கிளிமஞ்சாரோ என்று பல மலைகளை தாண்டுவதற்கும் பார்ப்பதற்கும் ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் எவரெஸ்டின் உச்சத்தை தொடுவதற்கு யாரால் முடியும், யார் முனைந்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியில் ஈழத்தமிழர்களுடைய வரிசை அது பின்னோக்கியதாகவே இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய ஈழத்தமிழர் என்று சொல்லக்கூடிய துஷ்யந்தன் விவேகானந்தன், துஷான் என்று எல்லோராலும் லண்டனில் பெரும்பாலும் அறியப்பட்ட துஷான் அவர்கள் எவரெஸ்டை தொட்டிருக்கின்றார். எனக்கும் அது பற்றி கேட்க ஆசையாக இருக்கிறது. உங்களுக்கும் அது தொடர்பாக அவரை அறியாவலா இருப்பீங்கள். இதோ உங்களுக்காக துஷானோடு எங்களுடைய சந்திப்புகின்ற. வணக்கம் துஷான். சந்தோஷம் கண்டது. ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமாக இருக்கிறது, அதுவும் சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய ஈழத்தமிழர் என்று பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு எவரெஸ்டில் ஒவ்வொருத்தரும் போய் வரும் பொழுது கூட இவர்களால் எப்படி முடிகிறது என்ற ஆச்சரியத்தோடு தான் பல ஊடகத்துறையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் வியந்து பார்த்திருக்கின்றேன். எங்களுடைய ஈழத்தமிழர் லண்டனிலிருந்து ஒருவர் எவரெஸ்டை தொட்டிருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது எனக்கு நம்ப முடியாமலும் இருந்தது. அதை ஏற்றுக்கொள்வதா அவரை நேர காண வேண்டும் என்ற பரபரப்பு நிச்சயமாக எனக்கு இருந்தது. உங்களுடைய எவரெஸ்ட் பயணம் தொடர்பான நீண்ட ஒரு பயணம் இருக்க போகுது. அதற்கு முதல் உங்களை பற்றி, நீங்கள் எப்படி லண்டனுக்கு உங்களுடைய பேக்ரவுண்ட், எப்படி உங்களை வளர்த்து கொண்டு இப்படி எவரெஸ்ட்டுக்கு போகிற அளவுக்கு உங்களுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் சொல்லுங்கள். நான் 13 வயது மட்டும் நான் இலங்கையில் இருந்தேன். எல்லாரும் மாதிரி அந்த வயதில் அந்த கட்டத்தில் 90ஆம் ஆண்டு கிளி பிடிக்கிறதுக்கு பனைமரத்தில் வருவோம், மீன் பிடிக்கிறதுக்கு கிணத்துல வாங்குவோம். அதான் எங்களோட சில வேளை வாங்கி போட்டு இல்லாமல் இருந்தால் பான் கிணறுல ஆக்கள் வந்து எடுத்து ஏற்றி விடுவில்லை. பின்ன எல்லாரும் உடும்பால வளர வைக்கல. எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும், எங்களை தெரியாட்டி அம்மா தெரியும், குழப்படி செய்தா வந்து சொல்லுவில. பின்ன நாங்கள் அந்த அதில் வளர வைக்கல, இயற்கையில் வளர வைக்கல. எங்களில் பட்டமேத்தி மரங்கள் ஏறி கிணத்துல வாங்கி இதண்ட வைக்கல. எங்களுக்கு வெளியில் இயற்கையில் இருந்து வாழ்றது ஒரு சந்தோஷம் இருக்குது. பின்ன 92 ஆண்டு பிரச்சனை கூட போய்கொண்டிருக்கல. அம்மா அப்பாவும் ஒரு முடிவெடுத்துச்சுன்னா நான் அங்கேருந்து வெடிக்கிறோன்னு மட்டும். பின்ன முதல் விசா கேப்லாம் வேணும், சரி வரையில் எந்த ஏஜென்சியால் நாங்கள் வெளிக்கிட்டோம். பின்ன தாய்லாண்டுக்கு முதல் போனோம். இலங்கையிலேருந்து தாய்லாண்டுக்கு போக எனக்கு இப்போ என்ன ஞாபகம் இருக்குண்டா, அங்கிருந்த சீப்பான ஹோட்டல் எல்லாம், லாட்ஜஸ் அதெல்லாம் முழுக்க தமிழ் பிள்ளையர் வெளிக்கிட்டு கொண்டிருந்த. எல்லாரும் இலங்கையை விட்டு வெளிக்கிற நேரம், அச்சம் மிகுந்த காலமாக இருந்தது. ஆமாம், சரியான கவலைக்குரிய காலம் உண்டு. பின்ன அது அந்த ஞாபகம் இப்போ இருக்கு. அதோட நாங்கள் வெளிக்கிட்டு கொண்டு வரைக்குள்ள மாங்குளம், அதான் அந்த ஃப்ரண்ட் லைன், ஆர்மி ஒரு பக்கம், டைகர்ஸ் ஒரு பக்கம் இருந்தது. நாங்கள் முதல் நாள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் இருந்து போட்டு வெளிக்கிட்டு வர டைகர்ஸ் கனி வடிவு வச்சுட்டாங்க. பின்ன அதில் பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன். ஆர்மி நினச்சது டைகர்ஸ்
முழுக்க கண்ணிவடி வச்சுட்டாங்க அந்த ஏரியாவுக்கு. பின்ன அதில் என்ன செய்தவங்கண்டா எங்களை அதில் க்யூவில் இருந்த ஆக்களை ஃபோர்ஸ் பண்ணி அதுக்குள்ளே நடக்க வச்சது. பின்ன நான் அப்போ சின்ன அல்லாண்டால அப்பா கையில் பிடிச்சு கொண்டு அதால் நடத்தி கொண்டு வந்தவர். பின்ன அந்த ஞாபகம் அதுகளும் எங்களுக்கு ஒரு மன உற்சாகம் தரும். நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்படைக்கல சில இதில் கஷ்டப்படைக்கல அதில் யோசிக்கல நாங்கள் நினைக்கிறது எங்களால் இன்னும் செய்ய முடியும். இப்போ இந்த கொழம்புக்கு வந்து இப்போ இந்த தாய்லாண்டுக்கு வர தாய்லாண்டை சொன்ன மாதிரி சரியான சின்ன பிள்ளைங்கள். அதால் பல்கேரியா, ருமேனியா, ஆஸ்திரியா, ஹங்கேரி வந்து ஏஜென்சி கைவிட்டு பேருந்து வேறு ஒரு ஏஜென்சியோட ஃப்ரான்ஸுக்கு வந்து பேருந்து எங்களோட மாமா ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தவர். அதில் என்ன 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 இதண்டா இப்போ நாங்கள் பிறந்தோன்றிருக்கல வாதாக்கான்ற ஆள் இருந்தவா, இன்னும் ஒரு அக்கா வடிவச்சாமைப்பா நான் பேர் மறந்துவானேன். இந்திரன் அண்ணியோட ஆள் வந்து நான் அந்த 13 ரூபாயில் இழுத்து போட்டு டிக்ஷனரியை தருவார் படியுங்க வந்து. பின்ன அப்படியான ஆக்கள் இருந்தபடியால் எங்களுக்கு முடியுமா இருந்தது. மிகவும் ஒரு அந்த வயசு நீங்கள் சொன்ன வயசு 13 வயசு மிகவும் ஒரு வாழ்வின் சமநிலையை சரியாக புரிந்து கொள்ள தவிக்கின்ற ஒரு வயசு. அந்த அந்த குழப்ப நிலையிலும் நீங்கள் உங்களை நிலைநிறுத்தி கொண்டு அது எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அந்த கால இளையவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு துர்ப்பாக்கிய நிலை என்று தான் சொல்லணும். பல குழுக்களில் சேர்ந்து பலர் தங்களுடைய வாழ்வை அழித்து கொண்டிருந்த காலம். அழித்துக்கொண்டு அவர்களுக்கு என்ன செய்ய தெரியாத நிலையில தான் அவர்கள் அப்படியான ஒரு நிலைக்கு போயிருந்தார்கள். ஆனால் நீங்கள் உங்களை நிலைநிறுத்தி கொண்டு நான் அவருடைய இருக்கிற இடமே ஒரு பெரிய ஒரு அழகான, அவர் சொன்னார் இயற்கையோடு கிணறுக்குள்ள பாஞ்சு மரங்களில் ஏறி இயற்கையோடு வாழ்ந்த அந்த இயற்கையினுடைய அந்த சுவாத்தியத்தோடு ஒன்றுணைந்த மன உணர்வோடு இருந்தவருடைய அழகான ஒரு தோட்டம் தான் இந்த தோட்டமும் கூட. மீன் தொட்டிகள் அருகில் மீன்கள் ஓடுகின்றன, பறவைகள் எல்லா மரங்களில் உற்சாகமாக இருக்கின்றன. அப்படி ஒரு சந்தோஷமான இடத்துல துஷான் இருக்கார். ஆனாலும் அவருடைய எய்ம் வந்து அவருடைய சிந்தனை வந்து எவரெஸ்டை தொட வேண்டும் இல்லையா? இந்த யோசனை எப்படி உங்களுக்கு வந்தது எவரெஸ்ட்டை தொடுறதுக்கு? நீங்கள் உங்களுடைய தொழில் முறையில் நீங்கள் உங்களை வளர்த்து கொண்டு பல துறை சார்ந்து வளர்ந்துருக்கிறீங்க. என்ன என்ன உந்துதல், என்ன யோசனை உங்களுக்கு, என்ன எப்படி வந்தது உங்களுக்கு? அது நான் நீங்கள் சொன்ன மாதிரி கனப்பெற்றோர்கள் கனப்பிள்ளையோ எங்கள் தமிழாக்களுக்கு நடந்த கஷ்டத்தால் ஒரு முடிவு எடுத்துச்சுன்னு நாங்கள் படிக்கிறோன்னு. அதோட கனப்பிள்ளைகள் இங்கே வந்து கஷ்டப்பட்டிருக்குங்க. அதில் எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாக்கள் இருந்தபடியோ பாதை தவறி போய்க்குள்ள கைட் பண்ணுறதுக்கு இருந்தவர் செல்வாஜாங்களால் எங்கள்ட அமிர்தநாதன் மாமா, அனுவாக்கா, அப்படி பலர் இருந்தபடியோ நாங்கள் எங்களுக்கு நல்ல வழிமுறை காட்டித்தர இருந்துச்சுன்னு. எனக்கு சேலஞ்சஸ் செய்கிற விருப்பம். நான் 11 மேரத்தான் லண்டன் மேரத்தான் ஓடி இருக்கிறேன் சின்னலேருந்து. அதுவும் எங்களுக்கு காசு மச்சான் ஒரு ஆள் தொடக்கி விட்டது. அதால் நாங்கள் அவரோட முதல் ஓடினது அவரோட தான் 99 நினைக்கிறேன் 11. இப்போ இங்கேருந்து 100 கிலோமீட்டர் லண்டன்லேருந்து பிரைட்டனுக்கு ஓடி இருக்கிறேன். இப்போ வந்து லண்டன்லேருந்து இந்த மச்சானோட பிரதீஷ், இப்போ இந்த ஃப்ரெண்ட் டில்ஷானோட நான் இங்கேருந்து இட்டாலிக்கு சைக்கிள் ஓடி இருந்தேன். ரோமுக்கு சைக்கிள் ஓடி இருக்கிறேன் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னே. இந்த சேலஞ்சஸில் கணக்கு விருப்பம். அதோட endurance எனக்கு விருப்பம் என்னென்றால் பீஸ்ஃபுல் டைம் டு ரிஃப்ளெக்ட், உங்களோட பர்சனல் டைம் இருக்குது, அதால் விருப்பம். எவரெஸ்ட் முதல் நான் இந்த மச்சானோட என் ஃப்ரெண்டோட ஏஜோட நாங்கள் மலேசியாவுக்கு போனாங்க. அதில் ஒரு மலை ஒன்று இருந்தது, கொத்துக்கிண்ண பாலம் போனியோ கிட்ட. பின்ன
பார்த்துட்டு நாச்சும் வேற போகண்டு പിന്നെ അതിൽ ഗ്ലൗസും ഇല്ല ഒണ്ടുമില്ല ഒരു സിന്നൊരു മേലെ தான் 4000 meters போக சரியான குளிர் நான் நச்சம் இப்படி இருக்காதுன்னு போட்டு பின்ன ஆனால் ஏறி போய் கொண்டிருக்க முயல்களுக்கு மேலே கிளவுட்ஸுக்கு மேலே இருக்குது அதை போல் ஒரு அழகான இடம் ஒரு இடம் இல்லை கஷ்டம் சேலஞ்ச் பின்ன அதில் இருந்தால் பின்ன அப்போ நாங்கள் முண்டி வரைஞ்சி யோசித்தோம் ஒரு நாள் எவரெஸ்ட் வரணும் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னே தொடங்கினது அதுக்கு பிறகு நான் கிளிமஞ்சாரோ இருக்கிறேன் அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கஷ்டம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை விட போன வருஷம் மனசில் அண்ட் ஒரு 8வது உயரமான மலை அது வேறு இருக்கு நான் 300 பேர் தொடங்கி 600 பேர் தொடங்கி 50 சொச்ச பேர் முடித்தது அதில் நானும் ஒரு ஆள் 8200 மீட்டர்ஸ் அது வரைக்கும் அதை விட இப்போ மற்ற மலைகளோட இது இப்போ எவரெஸ்ட் மலேசியாவில் தான் உங்களுடைய சிந்தனை திறந்திருக்குது எவரெஸ்ட்டை தொட வேணுமாண்டு உங்களோட நண்பர்களோடு மலேசியாவில் உள்ள மலையில் ஏறும் பொழுது அது 4000 ஃபீட் உள்ள அடியுள்ள மீட்டர் அடியுள்ள மலையை ஏறும் பொழுது எவரெஸ்ட்டை தொட வேணுமான்னு சொல்லி அப்போ எவரெஸ்ட்டை தொடுவது ஒரு சாதனை ஆகத்தான் உலகளாவிய ரீதியில் எல்லோருமே எவரெஸ்ட்டை தொட வேண்டும் என்ற முனைப்பினை எல்லோரும் போகிறது என்னென்னா அவ்வளவு கஷ்டமானதுன்னு பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் பல கட்டுரைகளை வாசித்திருக்கின்றோம் இந்த கடினமான பாதையை கடப்பதற்கு ஒரு துணிவு வேண்டும் தற்துணிவு வேண்டும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஒரு சவால்களை விரும்புகிறாள் அந்த சவால்களை இப்போ முதலே நீங்கள் வரிசைப்படுத்திய பல விடயங்கள் ஆச்சரியமான அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல பிரைட்டனுக்கு ஒன்றது இட்டாலிக்கு சைக்கிள் பயணம் மலைகளை கிளிமஞ்சாரோ ஏற்கனவே மலையேறி இருக்கிறீங்க இது தொடர்பான பயிற்சிகளை நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுக்குள்ள பெற்றுக்கொண்டீங்க எப்படி உங்களோட இதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா முதல் மன தைரியம் இருக்கணும் அது எங்களோட தமிழாக்கள் அநேகமான ஆக்களுக்கு இருக்கும் நாங்கள் எங்களோட வாழ்க்கை பயணத்தின் படி யோசி உங்களை பார்த்தா சரியான சாஃப்டான ஆளாக இருக்கிறீங்க இவ்வளவு ஓர்மானவர் என்று நான் நினைச்சிருக்கேன் எங்களோட வாழ்க்கை பயணம் எங்களுக்கு அந்த மன தைரியத்தை தருது உட நாடு கடந்து போய் உட நாட்டு எல்லைகளை இரவில் மற்ற தமிழாக்கள் மாதிரி நாங்கள் கடந்து வந்து இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு அது நேச்சுரலாக இருக்குது மற்ற பயிற்சிகள் சின்னிலிருந்து எக்ஸசைஸ் என்டியூரன்ஸ் எக்ஸசைஸ் அதில் இன்வால்வ் பண்ண முடியாது அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ சின்னலேருந்து நாங்கள் நீங்கள் ஸ்போர்ட்டிவான ஆள் உங்களை பார்க்கவே தெரியுது அப்படி இருந்து இப்போ மலையேறதுக்கு தனியான பயிற்சி வேணும் இல்லையா அது நான் ஜான் குப்டா என்ற ஒரு ஆள் இருக்கிறார் எனக்கு 1-to-1 ட்ரைனிங் தந்தவர் அவர் வேல்ஸில் இருக்கிறார் அவர் கணக்கு ரெக்கார்ட்ஸ் சாதிச்சிருக்கிறார் அதை விட எனக்கு ஒரு இந்த கைடு ஒரு யான் தப்பா என்ற ஒரு ஆள் நெப்போலில் இருக்கிறார் அவர் கணக்கு கைடன்ஸ் தந்தவர் என்ன மாதிரி ஏறுறது டெக்னிக்ஸ் காய்த்து வேலை ரோப் ஒர்க்ஸ் நாட்ஸ் என்ன அது அப்படி கனகாலமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நாங்கள் பழைய இது அதால் தான் ஏற முடியுமா இருந்துச்சு சார் இந்த பயிற்சியில் நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் எப்போ நீங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிங்க எத்தனை நாள் உங்களுக்கு எடுத்தது அந்த பயணம் எப்படியான பயணமாக உங்களுக்கு இருந்தது எவரெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 35 நாள் எடுத்தது எப்போ ஆரம்பிச்சிங்க 14ஆம் தேதி எங்கள்ட வருஷப்பிரப்பண்டு ஏப்ரல் இங்கேருந்து வெளிக்கிட்டது வெளிக்கிட்டு கத்மண்டு போய் அடுத்த நாள் நாங்கள் எங்களோட பயணம் பேஸ் கேம்புக்கு வெளிக்கிட தொடங்கினோம் முதல்ல என்ன செய்யலாண்டா அதில் ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்குது வேர்ல்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட் அதுன்ற பேர் லுக்கிலா ஏன்னா ஒரு மலைக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்குது நாங்களும் என்ன செய்யணும்னா அதுவும் பார்க்க கீழே தொடங்கணுமெண்டு பஸ்ஸில் போய் பஸ்ஸில் வந்து ஒரு வேனில் போய் எங்களோட பயணத்தை கீழே இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 500 மணித்தியாலம் ஸ்லோலி ஏறி மெல்ல ஏறி
இரவில் ரெஸ்ட் எடுப்போம். அதோட மற்றது ஸ்லோவாக வரணும் என்னென்றால் மேலே போக போக ஆக்சிஜன் குறைஞ்சு கொண்டு வரும். பின்ன உங்களோட உடம்பு அதுக்கு அதை பழகணும். பின்ன நாங்கள் ஒரு டெக்னிக் என்னென்னா மேலே போய் கீழே படுக்கணும். பின்ன மேலே போய் மேலே மட்டும் ஏறி பின்ன கீழே வந்து 2 படி எடுத்து ஒரு படி வாங்கி படுத்தா தான் உங்களோட பாடி ஸ்லோலி கிளம்படைஸ் பண்ணும். அப்படி பேஸ் கேம்ப்க்கு போனோம். ஒரு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் எடுத்தது பேஸ் கேம்புக்கு போக. பேஸ் கேம்பில் போய் நாங்கள் 4 days ரெஸ்ட் எடுத்து போட்டு எகெயின் ரெஸ்ட் மெயின் ரீசன் என்னென்னா உங்களோட பாடி ஆக்சிஜன் அந்த கிளம்படைஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ் 1 அதுக்கு பிறகு இந்த பேஸ் கேம்புக்கு வந்தோடனே 5350 மீட்டரில் இருக்குது. அதுக்கு பிறகு கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4 வந்து சமிட், அதான் உச்சம். பின்ன நாங்கள் கேம்ப் 1க்கு போய் படுத்து, கேம்ப் 2க்கு போய் படுத்து, கேம்ப் 3க்கு போய் படுத்து, வந்து கீழே திருப்பி வந்து பேஸ் கேம்புக்கு வந்து திருப்பி இருக்க ரெஸ்ட் பண்ணி போட்டு வந்து ஒவ்வொரு கேம்புக்கு மேலே எவ்வளவு தூரம் ஒரு 1000 மீட்டர்ஸ் கிட்டத்தட்ட வித்தியாசம். 300 மீட்டர்ஸ் ஒரு கேம்பின் வித்தியாசம், 1000 மீட்டர்ஸ் அது நார்மல். பின்ன பேஸ் கேம்பில் இந்த கேம்ப் 1க்கு போகிற இடம் சொல்கிறது கும்பு ஐஸ் ஃபால் அண்டு. அதில் அந்த அவலான்ச்சஸ் அப்படி நடக்கிறது. பின்ன அதை தாண்டி சரியான வடிவாக நடக்கும். கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் அந்த பாதைகள் அதை போல வடிவான இடம் உலகத்தில் இல்லை, இலங்கையை தவிர. பின்ன அந்த ப்ராக்டிஸ் பண்ண முடிச்சு போட்டு இப்போ இது வெதர் கிளியர் பண்ணணும். ஏனென்றால் உச்சத்தில் அநேகமான நாளில் சரியான காற்றாகவும் இருக்கும், சரியான குளிராகவும் இருக்கும், ஸ்னோ அடிக்கும் சில வேளை. பின்ன நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெதர் ரிப்போர்ட்டை செக் பண்ணி கொண்டிருப்பீங்க. எப்போ கிளியராக வருதோ அதுக்கு எய்ம் பண்ணி அந்த நாளை மேலே போய் சேரணும் வந்து எய்ம் பண்ணி திருப்பி வடிக்கிறது. அதுதானுங்க. எனக்கு பயமாக தான் இருந்தது. ஏனென்றால் அந்த 35 நாட்களும் ஒவ்வொரு 11 மணித்தியாலத்துக்கிட்ட நீங்கள் ஒரு நாள் நடக்க வேண்டும். பிறகு மீண்டும் திரும்ப இறங்கி வந்து தான் உங்களுடைய உடலை இசைவாக்கம் செய்து கொண்டு அந்த காலநிலைக்கு ஏற்ப இசைவாக்கம் அடைய செய்து கொண்டு திரும்ப உங்களுடைய பயணத்தை தொடரும். எப்பயாவது உங்களுக்கு இதை இடையில் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் ஸ்ரீலங்காவினுடைய சிங்களீஸ் ஒரு கப்பல் போய் அவர் கணவர் திரும்பி வந்திருக்கிறார் இல்லையா, இடையில் இது முடியாது என்ற எண்ணம் எப்படியாவது உங்களுக்கு இடையில் போகிறதுக்கு இடையில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றினதா? கட்டாயம் ஒருக்கா பேஸ் கேம்பில் இருக்கல ஒரு அவலான்ச் வந்தது. அவலான்ச் ஸ்னோ மேலே பாயில் பண்ணி எல்லாம் ஒரு அடியாக கொட்டுண்டும். அப்போ நான் பனிச்சரிவு அப்படி பனிச்சரிவு சரிவு. அதால் நான் அந்நேரம் யோசித்தது ஓகே 3 சின்ன பிள்ளைகள் இருக்குன்னு செய்வோம் வந்து. பேருந்து மற்றொரு சேலஞ்ச் எங்களுக்கு என்னென்னா தமிழாக்கள் ஏறியில் முதல் தமிழாக்கள் இலங்கை தமிழாக்கள் எனக்கு முதல் ஏறியில் எங்களுக்கு முதல் ஏறினது ஒரு சிங்கிலீஷ் கேர்ள் எழுதியிருக்கிறா. எங்களால் இன்னும் அச்சீவ் பண்ண முடியுமன்றதுக்காக ஒரு 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 மன ஊர்வம் நாங்கள் திரும்ப துஷானுக்கு வந்து அழகான சின்ன குட்டிகள் 9 வயசுலேருந்து குட்டி பிள்ளைகள். பொதுவாக இந்த மக்காவுக்கு போகிறது அல்லது இப்படி எவரெஸ்டை தொடுகிறது வாழ்வில் உயிருக்கு ஆபத்து ஆன சவால்களை மேற்கொள்கின்றது என்பது வந்து பொதுவாக ஒரு தனிநபர்கள் அல்லது குடும்பம் இல்லாதவர்கள் அல்லது தான் பெரும்பாலும் இதை முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் துஷான் இந்த 3 குட்டி குழந்தைகளோடு இருக்க அவையை கண்டோன்னு நாசன் இந்த மனுஷனே இதுக்கு முயற்சி தேண்டு தான் எனக்கு அப்படி ஒரு யோசனை வந்தது, பயம் வந்தது. நான் என்னுடைய கணவரை சாம விடுவனோ தெரியாது, அவர் கேட்டாலும் விடுவனோ அப்படி ஒரு பயம். ஏனென்றால் நாங்கள் இந்த எவரெஸ்டை கடக்க முயன்றவர்களுடைய கதைகளை அல்லது அவர்களுடைய
நேர்காணல்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பலர் சொல்லியிருக்கிறாங்க தாங்கள் நடந்து போகிற இடங்களில் உடலங்கள் செத்த உடலங்கள் கிடக்க காண்றோம். சிலது கை கால்கள் மட்டும் தெரியும், அதை அகற்றக்கூட ஆக்கள் இல்லாமல் இருக்குமென்னு சொல்லி இதை இப்படியான நிலைமைகளை நீங்கள் சந்திக்க இது பார்த்துருக்குறீங்களா? எப்படி இருந்தது அந்த நேரம் உங்களுக்கு உணர்வு? கனவேர் அங்கே போய்க்குள்ள இறந்து போய் அவனோட உடலங்கள் இருக்குது. இந்த முறையும் 12 பேர் இறந்துருக்குன்னு, 5 பேர் காணாமல் போயிருக்குன்னு. போகிற வழியில் நீங்கள் போன டீம் அந்த காலத்தில்? ஆமாம், இந்த சீசனில் மட்டும் 12 பேர் இறந்துருக்குன்னு. அதோட கனவேருக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட் 100 பேருக்கு சரியோ பிள்ளையோ தெரியாது. நான் அறிஞ்சபடி கிட்டத்தட்ட 100 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்திருக்கு. நீங்கள் ஏறுறதுக்கு மன தைரியம் வேணும். பார்க்கல சில ஆட்கள் நித்திர கொள்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் போய்கொண்டு கேட்கல, கேம்ப் 3 தாண்டி கொண்டு போய்க்கல, ஒரு ஆள் திருப்பி விழுந்து அவர் பின்னுக்கு படுத்த மாதிரி, அவர்கிட்ட பேக் கொஞ்சம் மேலே போயிட்டுது, சன் கிளாஸஸ் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அப்படியே கொஞ்சம் கால் கொஞ்சம் முழங்கால் கொஞ்சம் மேலே வந்து ஆளை பார்த்தால் சன் பேதிங் மாதிரி இருக்கு, ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. பின்ன நாங்கள் அவரை பாஸ் பண்ணிக்கல நினைக்கிறது, ஓகே படுத்திருக்காங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு பொய்யை சொல்லி போட்டு அப்படியே போகிறது. பின்ன அப்படியே கணக்கா. அப்போ பயம் வரையில் உங்களுக்கு? பயம் ஒரு 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 கோல் ஒன்று இருந்ததுண்டா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். மீண்டும் மீண்டும் நீங்கள் வலியுறுத்தி சொல்கிறது மன உறுதி, மன ஓர்மம், இலக்கு அடைய வேண்டும் என்ற ஒரு குறி மட்டும்தான். அர்ச்சுனனுக்கு அந்த கிளி இருக்கிறது, அந்த கிளியை பார்த்து அம்பை விடு என்று சொன்னதை போல மற்றதுகளை நாங்கள் பார்த்தோம்னா எங்களுடைய இலக்கு சிதறுண்டு போகும்ன்றதுக்கு நீங்கள் பார்த்தா மிகவும் மெல்ல சாஃப்டாக கதைக்கிற ஆளாக இருந்தாலும் அவ்வளவு மன ஓர்மம் உள்ள ஆளுன்றது உங்களுடைய வார்த்தைகளில், உங்களுடைய பயணத்தில் தெரிகிறது. இந்த இறந்த உடலங்களுக்கு உள்ளாக ஒரு ஒன்றை நாங்கள் அடைய போகிறோம், இவர்கள் எல்லாம் இதற்கு முயற்சித்து இறந்து போயிருக்கிறார்கள் என்ற பொழுது ஏற்கனவே ஒரு மனதின் ஓர்மத்தை, மன உறுதியை உடைத்து போடுகின்ற விடயங்கள்லாம் மிகவும் டேஞ்சரான, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது மிகவும் டேஞ்சரான ஒரு பயணம். அந்த பயணத்தை அடைவதற்கு 8849 மீட்டர் உயரம் உள்ள அந்த எவரெஸ்டை கடக்கிறதுக்கு நீங்கள் 4000 7000 அப்படி கடந்திருக்கிறீங்க. 2000 அதான் உலகத்தின் உச்சம் என்று சொல்லுகின்ற உலகத்தை பார்க்கின்ற. எத்தனாம் தேதி நீங்கள் உச்சத்தை தொட்டீர்கள்? அப்பொழுது உங்களுக்கு இருந்த மனநிலை என்ன? எங்கண்ட மற்றொரு எய்ம் என்னென்றால் தமிழ் ஜெனசாய்டை 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி ஞாபகம் வச்சிருக்கணும் என்றொரு இலக்கியம் இருந்தது. அது ஞாபகப்படுத்துறதுக்கு அதில் உச்சத்தில் ஞாபகப்படுத்தணுமெண்டு யோசித்தது. பின்ன அதோட எங்கண்ட ஆக்களை இழந்தாக்கள் எங்களுடைய இனத்தினுடைய பேர் அழிவு நடந்த நினைவு நாள் அவையில் கனவே தங்களை காணாமான ஆக்களை தேடிக்கொண்டு இருந்த கனவேர் ஆக்களை இழந்திருக்கின்ற அவைகளுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு கூட நாங்கள் மறக்கல் என்ற ஒரு ஞாபகத்துக்காண்டி அந்த ஒரு எண்ணத்தோடு போனது. என்னென்னா எங்களுக்கு 18ஆம் தேதி போகிறதுக்கு மேலே போகணுமென்ற ஒரு விருப்பம் இருந்தாலும் போய் சேர்றது அந்தாண்டு போகிறது சரியான கஷ்டம். ஏனெண்டா வெதர்குழிய பண்ணணும், உடல் ஒத்துழைக்க வேணும், உடல் ஒத்துழைக்கணும். ஒரு மாதத்தில் கிளிய பண்ணதுனால் மேலே ஏறுறதுக்கு 3 or 4 நாள்
முதலாவது 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி எங்களுக்கு இருந்த என்னால் 18ஆம் தேதி ஏற முடிஞ்சது. 18ஆம் தேதி மே மாதம் இந்த வருஷம் 2023 அங்கே போய் ஒரு பூ வச்சம் எங்களோட இறந்தாக்களுக்கு. மற்றது மெழுதிரி கொண்டு போனது, ஆனால் கொளுத்த முடியாமல் போயிட்டுது. ஒரு சால்வி கொண்டு போனது. அதில் மே மாதம் 18ஆம் தேதி ஜெனசாய்ட் டே அண்டு எங்களோட தமிழாக்களுக்கு அதன் கையில் படத்தில் வச்சிருக்கிறது, அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அது அங்கேருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணது. அதுதான் மற்ற எங்களுடைய நிற கொடி இல்லை, சிவப்பு மஞ்சள் கொடி இதன்னது அந்த ஞாபகத்துக்காக. நீங்கள் சொல்லும்போது உண்மையில் உங்களுடைய எல்லாருமே ஒரு பேரை நாட்ட வேணும், புகழை எனக்குரிய புகழை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு தான் இதுவும் ஒரு சாதனையாளர்களுடைய நோக்கமாக இருக்கின்ற ஒரு சாதிக்கிறதுக்குரிய. நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு உண்மையிலே மனம் நெகிழ்வடைகின்ற ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்கள். மே மாதம் 18ஆம் தேதி எங்களுடைய இனத்தினுடைய பேரழிவு நடந்த இன சுத்திகரிப்பு நடைபெற்ற அந்த காலத்தினை நான் நினைவு கூறத்தக்கதாக எங்களுடைய இறந்தவர்களுடைய ஆத்மாவுக்கான ஒரு சாந்தியாக உங்களால் முடிந்தது எவரெஸ்டில் அவர்களுக்குரிய அடையாளம் பதித்தலுக்காக செல்ல வேண்டும் என்ற உங்களுடைய அந்த பெரும் இதுக்கு நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே ஈழத்தமிழர்கள் தலை வணங்க வேண்டும். ஏனென்றால் இது எல்லாராலும் முடியாது. ஏனென்றால் அடையாளப்படுத்தல்கள் வரலாறு ரீதியாக அடையாளப்படுத்த வேண்டியது, சர்வதேச ரீதியாக இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுக்கான பல விதமான முயற்சி திட்டங்கள் இது மிக முக்கியமான திட்டம் என்று தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் அது ஒரு வாழ்வை உங்களுடைய உயிரை அர்ப்பணிச்சுத்தான் அந்த பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா இத்தனை போறவர்கள் திரும்பி வருவார்களோ என்ற கேள்வி பலருக்கு இருக்கிறது. போர்களால் முடியுமா என்ற கேள்வி இருக்கு. என்று ஈழத்தமிழ் மக்கள் அந்த ஆத்மாக்கள் மீது நீங்கள் வைத்த நேசம், அவர்களுக்கான ஒரு அடையாளப்படுத்தலாக நீங்கள் சொல்ல வேண்டிய நேசம். இதில் நாங்கள் உங்களுடைய எவரெஸ்ட்டை எங்களுடைய ஈழத்தமிழர் ஏறி இருக்கிறார் என்ற சாதனையோடு பார்க்க தான் நான் ஓடோடி வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த உள்மனம் அந்த ஈழத்தமிழர்களுடைய அடையாளப்படுத்தலுக்காகவும் தான் நான் சென்றேன். அந்த ஓர்மம் உங்களை கொண்டு போய் அந்த உச்சந்தோட வைத்திருக்கின்றது. அது அந்த நிகழ்ச்சி எல்லோருமே நெகிழக்கூடிய ஒரு பெரும் நிகழ்ச்சி தான். உங்களோடு சேர்ந்து நாங்களும் சந்தோஷப்படுகின்றோம். நான் அந்த பச்சை மஞ்சள் எல்லோருமே தன்னுடைய நாட்டுக்கொடியை போய் நாட்டுவார்கள். எவரெஸ்ட்டில் ஏறும்பொழுது அந்த நாட்டுக்கொடியை நாட்டுவார்கள். துஷான் என்ன கொண்டு போயிருப்பாருண்டு எனக்கு ஒரு யோசனை. நீங்கள் இவர் போயிட்டு வந்திருக்கிறாருண்ட, இவர் எந்த அடிப்படையில் போயிருக்கிறார், இவர் எந்த நாட்டுக்கொடியை ஏற்றியிருப்பார் என்ற கேள்வி எனக்கு நிறைய எழுந்தது. உங்களுடைய படம் இன்று தான் எனக்கு காலமாக கிடைச்சது. பார்க்கும் பொழுது அந்த மஞ்சள் சிவப்பு கொடி, என்னுடைய சாமுக்கு சொன்னேன், மஞ்சள் சிவப்பு கொடி எவரெஸ்ட்டில் ஏறி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன பின்னணியில் இருந்தீங்களோன்னு தெரியாது. அந்த கொடியை மட்டும் நான் பார்த்துட்டு என்னுடைய உணர்வு இருந்தது. இப்போ நீங்கள் சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இந்த சிந்தனை திட்டம் நீங்கள் ஏற்கனவே இப்போ நான் இந்த 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி நான் அந்த உச்சத்தை அடைய வேணும், அந்த அடையாளப்படுத்தலை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த யோசனை உங்களுக்குள் எழுந்ததா, அல்லது உங்களுக்கு உந்து சக்தியாக யாரும் பின்னணியில் யாரும் உங்களுக்காக செய்தார்களா? எப்படி உங்களுடைய சிந்தனை இருந்தது? கணக்க நாடு கடந்த தமிழாக்கள் மாதிரி இறுதி போர் நடக்கல நாங்கள் வெஸ்ட்மின்ஸ்டரில் போய் ஆர்ப்பாட்டம் செய்தது. எங்களோட வேலை செய்த தமிழ் பிள்ளைகள் நிலக்ஷன் அப்படியானாக்கள் கனவேர் ப்ரொட்டஸ்டில் இன்வால்வ் பண்ணப்பட்டது. அந்த ஞாபகம் கடைசியில் நடந்ததை ஒரு நாள் மறக்கிறாள். மே 18ஆம் தேதி தான் எங்கள்கிட்ட இந்த எய்ம் போய் சேர்ந்து கண்டு. ஆனால் நாங்கள் கடைசியில் நினச்சது போய் சேர ஆட்டில் 18ஆம் தேதி போய் சேர எல்லா ஆட்டிலும் தமிழாக்களுக்கு உணர்வு கொடுக்கிறது, அதை விட மற்றாக்களுக்கு வெளிப்படுத்துறது இலங்கையில் என்ன நடந்தது அந்த எங்களுடைய இனத்தினுடைய அடையாளமாக அதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு பயணம் இருந்தது. இந்த உங்களுக்கு போகிறதற்கும் வருவதற்கும் இப்போ நீங்கள் சொன்னவங்க நான் 18ஆம் தேதி போய் சேருவனோ போய் சேராட்டிலும் நான் அடையாளப்படுத்தணும்.
உங்களோடு பயணித்தவர்கள் எத்தனை பேர் பயணித்தார்கள்? அவர்களுக்கு இது தொடர்பான போகும் பொழுது இப்படியான செய்திகளை இப்போ பேசக்கூடிய மாதிரி இருந்ததா? என்னத்துக்காக நீங்கள் போறீர்கள், என்ன இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு இல்லையா? நான் எவரெஸ்ட் ஏற வேணும், ஆனால் அந்த எவரெஸ்ட் ஏறுவதற்கான ஒரு காரணம் வந்து என்னுடைய இனத்திற்கு ஏற்பட்ட இன அழிப்பை வந்து நான் அங்கே உச்சத்தில் அடையாளப்படுத்த வேணும்னு. உங்களோடு பலர் பயணித்திருப்பார்கள், அவர்களோடு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டது உண்டா? ஆமாம், நாங்கள் போனது ஒரு சின்ன ஒரு குரூப் தான். எத்தனை பேர்? அதில் ஒரு ஆள் சைனாவில் இருந்த ஒரு ஆள் வந்தவர், ஒரு ஆள் அமெரிக்காவில் இருந்து வந்தவர். நாங்கள் 3 பேர் தான் மெயின், 3 பேர் தான் போனது சின்ன குரூப்பில். மெட்டாக்கில் மீட் பண்ணுறது, பேஸ் கேம்பில் கணவரோட கதைக்கலாம், கட்டான் எங்கள் என்னத்துக்காண்டி ஏறுறது எங்கள்கிட்ட. அவர்கள் இது எங்களுக்கு நடந்த பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்கிறதா இலங்கையில் இழுத்தவங்க? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. இது ஒரு ஞாபகப்படுத்துகிற, அவளுக்கு தெரிய வைக்கிறதும் ஒரு 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 நல்ல சான்ஸ் ஒன்று கிடைச்சது. இது நிச்சயமாக இதனென்றால் ஒரு மிக முக்கியமானவர்கள், ஒரு ஓர்மம் உள்ளவர்கள்லாம் அதில் வருவார்கள். ஒரு மனித நேயம் உள்ளவர்கள் பலர் இந்த சேலஞ்சஸை செய்கிறவர்கள், சாதிக்கிறவர்கள் மத்தியில் ஒரு மனித நேய உணர்வு இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் நீங்கள் அவர்களுக்கு ஒரு சிலர் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் என்றாலும் நிச்சயமாக அவர்களுக்கு செய்தி போடும் பொழுது இந்த அத்தனை நாடுகளுக்கும் இந்த செய்தி நிச்சயமாக பரப்பப்பட்டிருக்கும். ஒரு சிறு இனம் எவ்வாறு ஒடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஒடுக்கப்பட்ட மனம் எவ்வாறு அழிக்கப்பட்டது என்பது கூட உங்களுக்கு கூட ஒரு செய்தியாக போயிருக்கின்றது. எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டவர் என்றதுக்கு அப்பால் நீங்கள் எல்லோருடைய உள்ளங்களையும் தொட்டி நிற்கின்ற இந்த பெரும் நெகிழ்வான தருணம் நாங்கள் நிச்சயமாக நினைவு கொள்ள வேண்டியது. 2023ஆம் ஆண்டு எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு அடையாளப்படுத்தலாக இனவழிப்பு நடந்த அந்த நாள் மே 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் திகதியான யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டதாக முடிவுற்றதாக கொள்ளப்படுகின்ற ஈழ மக்கள் பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த நாள் 2023ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி எவரெஸ்டில் அதனுடைய அடையாளம் நடந்திருக்கின்றது. எங்களுடைய துஷானால் என்பது எல்லோருமே ஒரு அவரை நன்றியோடு ஒரு ஈழத்தினுடைய அடையாளமாக பார்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கின்றோம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். சரி, உங்களுக்கு போயிட்டு வந்ததன் பிற்பாடு இப்போ மலையேறி 35 நாட்கள்னு சொன்னீங்களே இல்லையா? கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த பயணம், பெரும் பயணம். திரும்பி வருவீர்களோ என்று கூட தெரியாது. குழந்தைகள் நினைவு வந்திருப்பார், அழகான மனைவி நினைவு வந்திருப்பார், உற்றார் உறவினர்கள் எல்லோருமே நினைவு வந்திருப்பார். இருந்த பொழுதிலும் ஈழத்தமிழர்களுடைய அடையாளப்படுத்தவனும் மே 18 நான் போக வேண்டும்ன்றதுக்கு போயிட்டு எவரெஸ்டை தொட்டு அதுவும் எங்களுடைய இனத்தினுடைய அடையாளத்தை நிலைநாட்டி இப்பொழுது மீண்டும் வந்திருக்கு. உங்களுடைய உடல்நிலை போய் வந்த பிறகு இப்போ கிட்டத்தட்ட 40 நாள் பயணம், அந்த 40 நாளில் மன ரீதியான சேலஞ்சஸ் நிறைய இருக்குது, உடல் ரீதியான சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் திரும்பி வந்த அப்புறம் எப்படி அது உங்களுக்கு இசைவாக்கம் அடைஞ்சிட்டு நார்மல் லைஃபுக்கு வர இவ்வளோ நாள் எடுத்தது, எப்படி ரெஸ்ட் தேவையாக இருந்தது? நான் எவரெஸ்டால் வாங்கி வந்து இலங்கைக்கு போய் அம்மாண்ட சாப்பாடை சாப்பிட்டு பேருந்து இங்கே வந்தது. இங்கே வந்தால் இப்போ மாம்பழ சீசன், என்ன அதான் மாம்பழம் பலாப்பழம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வாய்க்கு வாய் உடம்பு வைக்குது. எல்லாம் இப்போ நோமல், எல்லாம் நோமல். எவரெஸ்டால இறங்கின உடனே அம்மாட்ட போனது, அம்மாட்ட போய் அம்மா எப்படி உங்களோட எவரெஸ்ட் பயணத்தை பற்றி அம்மாவுக்கு முதல் தெரிஞ்சிருந்ததா? நீங்கள் இப்போ போயிட்டு வந்த அப்புறம் அம்மா எப்படி பார்த்தா? அம்மா போய் ஏற போனான்ட்டு கதைக்கலையே அம்மா, கோபம். ஏன் இந்த விசர்வையில் உயிருக்கு பயந்து மனசு அனுப்பி விட பிறகு போய் உயிரை கொடுக்குற வேலையை செய்துட்டு வரேன். ஓகே, துண்டா பிடிக்கல. வந்து அப்பாவுக்கு சந்தோஷம், அப்பாவுக்கு ஏறாண்டு சந்தோஷம் அவருக்கு. இப்போ அவளுக்கு சந்தோஷம், மாணவர்கிட்டாண்டு முள்ளிவாய்க்காலை ஞாபகப்படுத்திட்ட வேண்டும் அவளுக்கு சந்தோஷம். புலம்பெயர்ந்த தேசத்தில் உங்களுடைய இப்படி நீங்கள் எவரெஸ்ட்டுக்கு போனது, முள்ளிவாய்க்காலை நினைவுபடுத்தினது, எப்படி மக்கள் எப்படி பார்க்குறாங்களா உங்களை, அதை பற்றி அறிஞ்சிருக்கிறாங்களா, எப்படி அதை வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருந்தது? அறிஞ்சாக்க சந்தோஷப்படுறேன். இலங்கையிலும் கணவருக்கு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஏறிட்டோம், அதாவது ஞாபகத்தில் வச்சிட்டோம்.
அண்டு அது 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 முக்கியம். அடுத்த உங்களுடைய திட்டம் சாதிக்கணும், உங்களுடைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது தான் உங்களுடைய மைண்டில் இருக்கிறது. அந்த ஓர்மம் கண்ணிலேயே அந்த ஓர்மம் தெரியுது. அந்த ஓர்மத்தில் அடுத்த சேலஞ்ச், இப்போ எவரெஸ்ட்டை தொட்டாச்சு, எவரெஸ்ட்டில் எங்களுடைய ஈழத்தமிழோட அடையாளத்தை பதிச்சாச்சு. அடுத்த திட்டம் ஏதாவது இப்போதைக்கு வச்சுக்கிறோம், வந்த உடனே மாம்பழம் சாப்பிட்டோன்னு அந்த கதையை கேட்குற போல இருக்கு. அடுத்த திட்டம் ஏதாவது இருக்காங்க? அடுத்தது வாய்ஸ் பர்மிஷன் தந்தால் எனக்கு கேட்டு ஏற விருப்பம். அது அது இல்லாட்டியும் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஈஜிப்டிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சைக்கிளில் க்ராஸ் பண்ணுறதுக்கு. அது எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட நான் கவனிக்கலையா, அது தூரம் பிரச்சனை இல்லை, எனக்கு அங்கேருந்து அங்கே போகணும்ண்டு நினைக்கிறேன். 2025 போகிறப்ப உங்களுடைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்படி உங்களை சேலஞ்சோட உங்களோட இன்வால்வ் பண்ணியிருக்கணுமா ஏதாவது சேலஞ்சஸில்? எங்கே ஒன்று விட்ட சகோதரங்கள் கனவேரில் இன்வால்வ். எங்களுக்கு கண்ணனண்ணா அவர் எங்களை ஓடுறதுக்கு மேரத்தன் ஓடுறதுக்கு தொடங்கினது அவையோட தான். மற்ற எங்களுக்கு கஜன் இருக்கிற அவர் சைக்கிள் ஓடுறதுக்கு விருப்பம். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் கணக்காக இருக்குது எங்களுக்கு. எல்லாம் ஒரு ஸ்போர்ட்டிவான மைண்ட் செட் உள்ள நாட்கள் தான் ஓமன்னு சொல்லலாம். சந்தோஷம். இந்த நேரம் உங்களை ஊக்கப்படுத்தினவை, நீங்கள் இப்போ இந்த நாட்டுக்கு வந்து உங்களை வளர்த்து கொண்டு ஒரு இனத்தின் உணர்வோடு அதை தாங்கி கொண்டு அதை எவரெஸ்டின் உச்சந்தோடு மட்டும் போகிறதுக்கு உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்த யாரையும் இந்த நேரம் நினைவு கொள்ளணும் அல்லது அவங்கள தேங்க் பண்ணணும் என்ற நினைவு இருக்கா? கட்டாயம். எங்கண்ட அப்பா அம்மா சொல்லுவா உத்தியோகத்தர் கல்யாணம் செய்தாலும் இந்த தோட்டத்தில் வேலை வாங்கி போட்டாங்க. என் அப்பா இப்போ 81 வயது, இப்போ சரியாக கஷ்டப்பட்டாண்ட ஒரு இடத்துல இருக்க மாட்டார். அவருக்கு ஒரு மரத்தில் ஏறி நிற்பார், இல்லை வட்டி கொண்டிருப்பார். இயற்கையோடு அவருக்கு இயற்கை ஆளுக்கு விருப்பம். சரியான ஆக்டிவான ஆள். உரும்புராய் மண்ணும் அப்படி சொல்லிப்பான மண் இல்லையா, என்னத்தை போட்டாலும் விளையும் ரெண்டு சொல்லுவாங்க. பின்ன அப்பா அதோட அப்பா அந்த நான் சொன்னேன் தானே மாங்குளத்தில் கண்ணி வடிவாக கேட்கல, அப்பா கையில் பிடிச்சு ஒரு ஒரு சரியா ஒரு அவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்து அவருக்கு எங்கள் 3 பேருக்கும் அவரால் இது அம்மா அப்பா ஒருத்தர் மடி வச்சு அமைக்க மாட்டேன். அதான் எவரெஸ்ட்லேருந்து நேராக அங்கே போனது. மற்றது இங்கே வந்து எங்கள்ட அமிர்தநாதன் மாமா, அனு அக்கா, சேத்தண்ணா, மற்றது கண்ணன் அண்ணா எங்களுக்கு வழிகாட்டினாக்கள். மற்றது நாங்கள் வரைக்கில் எங்கள் ராதாக்கா தொடர்பில் எனக்கு இந்திரா அண்ணா பார்த்திங்கண்டா தொடர்பு பண்ணுங்க. ஒரு சுவிஸில் ஒரு நாள் வரைக்கில் ஒரு அண்ணன் விட்டார், 2 நாள் வடிவாக பார்த்து விட்டார். மறந்து ஓடு நான் சின்னம் தானே எங்களை மறந்து ஓடிங்கன்னு சொன்னவர் வாழ்க்கையில் கட்டார். உங்களோட ஞாபகம் இருக்கு இப்போ. மற்றது ஆஸ்திரியாவில் என்னை பார்த்து விட்ட ஃபேமிலி, அவளும் தொடர்பு இல்லை. பெரிய நன்றி, ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இப்போ இந்த செல்வாஜாங்கு, இப்போ செல்வாஜாங்கு, மற்றது பாபு மாமா நினைவில் இருக்கிற பெரிய ஒரு நீண்ட ஒரு கனவே சொல்லலாம். அப்பா செம்பாட்டு மண்ணில் அப்பாவனுடைய உழைப்பிலிருந்து மாங்குளத்தில் கைப்பிடிச்சு வந்ததுல இருந்து கடல் கடந்த தேசத்தில் வந்த வாதாக்காடை அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்க. அவ மாதிரி சமைக்கிறதுக்கு ஒரு ஆக்கள் இல்லைன்னு. அம்மாவுக்கு அடுத்ததா வாதாக்காண்ட சுவை என்னும் அவருடைய நாக்கில் இருக்கிற மாதிரி அவருடைய நினைவு இருக்கு. வந்து ஒன்று கேட்க. அதே போல இன்னும் வந்த பயணத்தில் எத்தனை பேர் தன்னை தாங்கி நின்றார்களோ அத்தனை பேரையும் இன்றும் நெஞ்சில் இருத்தி அவர்களையும் நினைவு கூறுகின்ற அற்புதமான மனதோடு எங்களுடைய துஷான் இருக்கின்றார். அவருடைய பயணம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. மன ஓர்மத்தோடு மக்களை நேசிக்கின்ற ஒரு மனிதனாக, ஈழத்தமிழர்களுடைய அடையாளமாக
துஷான் இருந்திருக்கிறார். துஷானுக்கு இந்த நேரம் மெய்வழி சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பயணம் இன்னும் அடுத்த ஒவ்வொரு சாதனைகளையும் நாங்கள் பதிவாக்கம் செய்யணும் என்ற ஒரு விருப்பு இருக்குது. ஏனென்றால் ஒரு நேர்த்தியாக ஒன்றை செய்ய வேணும், முழுமையாக அதை செய்ய வேணும், சாதனைகளை படைக்க வேணும் என்ற அந்த ஓர்மம் ஒரு ஈழத்தமிழனுடைய ஆக உங்களை காணுவது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக கஸ்தூரி எங்களுடைய அன்பான அழகான மனைவி, நீங்கள் நினைக்கிற திட்டத்துக்கு ஆபத்தையும் தாண்டி இந்த எவரெஸ்ட்டுக்கே விட்டுருக்குறா. அடுத்த ஆபத்தை தாண்ட நான் நினைக்கல விடுவாண்டு. அது நீங்கள் எனக்கு உங்களோட முன்னுக்கு கதைக்கும் போது சொன்னார், அந்த பாகிஸ்தானுக்குரிய இருக்கிற அந்த மலையினுடைய பயங்கரத்தை நான் போய்க்க சொல்லிட்டு போவேன், கஸ்தூரியை விட வேணாம். இப்பொழுது நான் உங்களுடைய குழந்தைகளை அழைச்சு கேட்கலாமா? நிலானி, ஆனந்தி, இனியா, கஸ்தூரி வாங்க. இவன் நிலானி, துஷானுடைய மூத்த மகள், ஆனந்தி ரெண்டாவது சுட்டி, மூன்றாவது இனியா. இனியாக இவதான் நான் சொன்ன எங்களுடைய கஸ்தூரி, அன்பான அழகான மனைவி, பயமில்லாமல் தன்னுடைய கணவனை எவரெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறா. சரி, I would like to ask a few questions. Can you answer me? Yeah. Yes, everyone ready? Yes, Inia, no. Yes, okay, no problem. How do you feel about your return from the Everest reach, Daddy? I'm happy that he came back because I missed him. Oh, how long it was? It was 5 More. weeks. Oh, geez, quite a lot, isn't it? So how did you like to send him to, before he go, he got the permission from you to go to Everest? Yeah. Yes, yes. How did you, is this scary or what, how did you feel to send your dad? Scared. Scared. You didn't want to send him? No. No. So how do you feel now? Proud? I'm so proud that I'm happy that he came back. Oh, there's a first he reached there or not, he came back. That's the happiness. I feel happy because he managed to climb the whole thing. Wow, you're going to be like your dad then. You're going to go to the Everest one day? Oh my, you're a sporty girl then. Yeah, good at sports? What sports you do? Tennis. Tennis? You good at running? Yeah, cycling? Yes. Skipping? Yes. Yes. What you talk at the school about your daddy? Well, did you tell about your daddy's achievements there? Yeah. That's what did they tell? They said it's very good. Very good. Okay. They said it was very good as well. Very good. Right. You are happy now? Yeah. Kasturi, can you say a few words? Chaleluma. கஸ்தூரிகிட்ட கணக்கு கஷ்டப்படுத்தலை கஸ்தூரியை நான். ஒரு டெட்லி, ஒரு சரியான வெரி ஹார்டான ஒரு சேலஞ்சான ஒரு இதுதான் அவருடைய அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்ட் எப்படி நீங்கள் இப்போ ஒரு யங் ஃபேமிலி, சின்ன பிள்ளைகள், நிறைய ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, எவரெஸ்ட்டை போன நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ரென்த் வந்தது அவரை விடணுமெண்டு? எனக்கு துஷான் சின்ன கான்ஃபிடன்ட் இருந்த போய் வருவேன் கான்ஃபிடன்ட் இருந்த நான் அவന്റെ கான்ஃபிடன்ஸ் நம்பியா நானும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் இருந்தேன். சந்தோஷம் போய் அவனுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டாரு. ரைட், வெல் டன். இப்படி ஒரு வெரி சப்போர்ட்டிவான வைஃப் உங்களுக்கு. அதோட அடுத்தது எனக்கு நீங்கள் வரக்கு முதல் சொன்னார், இன்னொரு பெரிய ஒரு சேலஞ்சை தான் ஃபேஸ் பண்ண போகிறேன், அதை இன்னொரு பயங்கரமான மலைக்கு போகிறேன்னு. அந்த பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறார். அந்த பெர்மிஷன் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இது ஒன் டைம் ஓகே, மந்த் எவர்ஸ் ஓகே, ஒன் அச்சீவ்மென்ட் இஸ் ஓகே. ஒன் லைஃப் அச்சீவ்மென்ட்ஸ் இஸ் ஓகே. அவ சின்னாக்கள் வெயிட் பண்ண வேண்டியது, வெயிட் பண்ணி எல்லா சின்னாக்களும் வளர்ந்து முடிய பிள்ளைகள் தர சப்போர்ட்ல அப்பா திரும்ப இன்னொரு மேலே ஏறும். இன்னும் கொஞ்சம் கூட நாள் நிக்கல, திருப்பி போய் சொல்லி அனுப்பிடுவேன். அப்படியா? தெரியல, நிறைய மிஸ் பண்ணியிருக்கணும். ஒரு அன்பான குடும்பம், அன்பான குழந்தைகள், அழகான குழந்தைகள். அப்பாவுடைய சாதனையில் சந்தோஷிக்கின்ற அந்த நேரத்தில் குழந்தைகள் மட்டுமில்லை, நாங்கள் குடும்பமாக, ஈழ தமிழ் குடும்பமாக சந்தோஷித்து ஆனந்திக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது.
மீண்டும் துஷானுடைய பல முயற்சிகள், அவருடைய அந்த ஓர்மமான மனம், இன்னும் பல சாதனைகளை, அவரை தொடர்ந்து நான் அவரை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஆளாக இருக்கிறேன். அவர் என்ன செய்கிறார், எங்கே ஓடுறார், வாரார் போகிறாருன்னு நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் மெய்வழி கூடாக கொண்டு வருவதற்காக காத்திருக்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய இனத்தினுடைய நினைவுகளோடு இனத்தினுடைய அடையாளத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று உண்மையாக நேர்மையாக இதய சுத்தியோடு பயணிக்கின்றவர்கள் நிறையவே இருக்கின்றார்கள். அந்தவர்களில் மிக முக்கியமானவர் துஷான். அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் இறைவனுடைய ஆசி நிறைய வேண்டும், எல்லோருடைய வாழ்த்துக்களும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அதே வேளையில் மிக முக்கியமான ஒரு ஆள் எங்களுடைய மாஸ்டர் எம்டி செல்வராஜா சார். அவர்தான் சொன்னார், இப்படி ஒருவர் வந்திருக்கிறார், நீங்கள் ஒருக்கு அவரை சந்திக்கணும். நிச்சயமாக ஆனால் நல்லவர்கள், அவருடைய அங்கிளும் ஒரு வகையில் அவருடைய சொந்த உறவினர். இப்படி இளையவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கம் கொடுக்கின்ற உங்களை மாதிரியான ஆட்களுக்கு கூட இன்னும் எங்களுடைய ஈழத்து தமிழ் சாதனைகள் இன்னும் உலகில் சர்வதேசத்தில் பதியப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இவர்கள் ஒரு துஷான் மற்றும் நிலானி, ஆனந்தி, இனியா மற்றும் கஸ்தூரியோடு சேர்ந்து உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.